Welcome to Sophia Institute. Today we are going to discuss chemistry, chapter 1, atoms, molecules, and chemical arithmetic. Over to Matt. Chemistry. Chemistry என்றால் என்ன? What is mean by chemistry? Study of matter. Study of matter. அதாவது வேதியியல் என்பது பொருட்களின் ஆய்வு. அதாவது வேதியியல் என்பது பொருட்களின் ஆய்வு. அது எதை குறித்து நம்ம படிக்க போறது? தனிமங்கள், சேர்மங்கள் மற்றும் உயிரியல். இந்த மூன்றையும் குறித்து படிக்க போறதை நம்ம என்ன சொல்லுவோம்? வேதியியல். அதாவது study of matter. What is mean by chemistry? Study of matter. வேதியியல் என்பது பொருட்களின் ஆய்வு. What is meant by matter? Anything which has mass and occupies space is called matter. அதாவது ஒரு பொருளை சுற்றி அதுக்கு தேவைப்படுகிற ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? மேட்டர் என்று கூறப்படுகிறது. What is meant by mass? Mass நிறை என்றால் என்ன? நிறை. Mass is a measure of the amount of matter. Mass is a measure of amount of மேட்டர். அதாவது மாஸ் நம்ம யூசுவலி நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்? கிராம்ஸ் ஆர் கிலோகிராம்ஸ். கிராம்ஸ் ஆர் கிலோகிராம்ஸ். நெக்ஸ்ட், கெமிஸ்ட்ரி நாம சென்ட்ரல் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அதாவது சென்ட்ரல் சயின்ஸ் காரணம் கெமிஸ்ட்ரியோட பேசிக் நாலேஜ் உபயோகிச்சுதான் நம்ம என்ன செய்வோம்? பயாலஜி அண்ட் பிசிக்ஸ், ஜியாலஜி, எக்காலஜி അങ്ങനെ மெனி அதர் சப்ஜெக்ட்ஸ் நமக்கு படிக்க தேவைப்படுகிறது. ஏതാണ്? பேசிக் நாலேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி நாம சென்ட்ரல் சயின்ஸ் என்று பொதுவாக அழைக்கப்படுகிறது. கெமிஸ்ட்ரி நம்ம வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒன்று. காரணம் நம்மளுடைய உடல் முழுவதும் கெமிக்கல்ஸ்னால என்ன செய்யறது? காணப்படுகிறது. அது மாதிரி நாம உபயோகிக்கிற ஏது பொருட்களும் அதாவது குக்கிங் நம்ம சாப்பிடுறதாயாலும் அதாவது நம்ம உபயோகிக்கிற ஆயில்ஸ், கட்டிடங்கள் உபயோகிக்கிற சாதனங்கள் எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் நம்ம உபயோகிக்கிறது ஏது? கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் ஏതാണ് വരുന്നത്? கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் ആണ് നമ്മളെ ലൈഫിൽ. അതായത് ഹെൽത്ത്, മെഡിസിൻ, എനർജി ആൻഡ് എൻവിറോൺമെന്റ്, ഫുഡ്, അഗ്രികൾച്ചർ അങ്ങനെ എല്ലാത്തിലും കെമിസ്ട്രി ഒരു ഇമ്പോർട്ടന്റ് ആയ ഉണ്ടാകും. നെക്സ്റ്റ് നമ്മൾ பார்க்க போறது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகூல்ஸ். ஆட்டம்ஸ் பார்க்கும்போது அது ஒரு ചെറിയ ஒரு பார்ட்டிகிள் ആണ്. அது நம்மளால பார்க்க முடியாது. அது நம்ம எது உபயோகப்படுத்தி நமக்கு பார்க்க முடியும்? மைக்ரோஸ்கோப் உபயோகம் மூலம் தான் நமக்கு என்ன செய்ய முடியும்? அதில் காண முடிகிறது. அதனால சொந்தமாக கண்ணால் பார்க்க முடியாது. அது நம்ம அதனோட யூனிட் நம்ம அழைக்கப்படுகிறது மோல் என்கிற யூனிட் கொண்டு நம்ம அழைக்கிறோம். Next, mole concept. Mole concept எப்படி நம்ம derive செய்யறோம்? Number of atoms divided by molecules by weighing. அதாவது நம்ம லெபார்டரியில நம்ம ஒரு ரியாக்ஷன் நடக்கணும்னா நம்ம என்ன வேணும்? சப்ஸ்டன்ஸ் வேணும், தென் ரியாக்டன்ட் வேணும், தென் ആ സബ്സ്റ്റൻസ് റിയാക്ടന്റ് ടു ഗീവ് പ്രോഡക്റ്റ്. അതായത് സബ്സ്റ്റൻസ് நம்ம எடுக்கிற பொருள் அது நம்ம ரியாக்டன்ட் கூட ரியாக்ட் செய்து நமக்கு என்ன கிடைக்கிறது? ப்ராடக்ட் கிடைக்கிறது. அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டோக்கியோமெட்ரி. அந்த பேர் அதே நம்ம என்ன அழைக்கிறோம்? ஸ்டோக்கியோமெட்ரி என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஸ்டோக்கியோமெட்ரி. ஸ்டோக்கியோ மீன்ஸ் எலமெண்ட், மெட்ரி மீன்ஸ் மெஷர். Then objectives. Objectives means നമ്മൾ இந்த லெசன்ல, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெசன்ல நம்ம ஏதக்க டாபிக்ஸ் ആണ് நம்ம படிக்க போகிறோம். அதான் நம்ம இதுல ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் த ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் அட்டாமிக் தியரி ஆஃப் மேட்டர், ஸ்டேட்ஸ் த லா ஆஃப் கெமிக்கல் காம்பினேஷன், எக்ஸ்பிளைன் டால்டன் அட்டாமிக் தியரி, டிஃபைன் த terms, elements, atoms, molecules and state need SI units like list base SI units, explain the relationship between mass and number of particles and define Avogadro's constant and state significance, define molar volume of gas STP and establish between mole mass volume. அப்படி குறை டாபிக்ஸ் நமக்கு இந்த லெசன்ல இருந்து நம்ம படிக்க போறோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம படிக்க போறது ஃபர்ஸ்ட் ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரி.
ஸ்கோப் ஆஃப் கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் படிக்க போறது ஹெல்த் அண்ட் மெடிசன். ஹெல்த் அண்ட் மெடிசன்ல நமக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதாவது നമുക്ക് സർജറി ചെയ്യുമ്പോഴത്തേക്ക് നമുക്ക് അനസ്തീഷ്യ ചെയ്യ വേണ്ടും. അപ്പോൾ അതൊക്കെ ഉപയോഗിക്കുന്നത് നമ്മൾ ക്ലോറോഫോം. അപ്പൊ ക്ലോറോഫോമിൽ വരുന്നത് என்ன വരും? കെമിക്കൽസ്. സോ കെമിക്കൽസ്. ஸோ கெமிக்கல்ஸ் எதுல வருது? கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி மெடிசின்ல, அதாவது ஹெல்த்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஃபேட்டல் கண்டிஷன்ஸ், அபாயகரமான நிலைக்கும் அப்பெண்டிக்ஸ் நோய்க்கு வேக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ். வேக்சின்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் எதுக்காக நம்ம உபயோகிக்கிறோம்? அதாவது ஒரு டிசீஸ், அப்ப ചെറിയ മുറിവുകളൊക്കെ നമുക്ക് ഏർപ്പെടും പോது நம்ம அதை ചെറിയ മുറിവുകൾ വരുമ്പോൾ നമുക്ക് என்ன வேற டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகும். அதை தடுக்க தான் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா ஆன்டிபயோட்டிக் நம்ம எடுக்கிறோம். அது ஆன்டிபயோட்டிக்ஸ்ல என்ன வருது? ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வேக்சின்ல என்ன வருது? கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸ் எதுல வருது? கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் ஆர்த்ரைட்டிஸ் மீன்ஸ் கீழ்வாதம் அப்படிங்கிற அந்த வாதத்திற்கு நமக்கு கெமிக்கல்ஸ் உபயோகப்படுகிறது. பொட்டன் ட்ரக்ஸ், மருந்துகள், சக்தமாய மருந்து, சக்தி வாய்ந்த மருந்துகள் உபயோகிக்கிறதுக்கு, உருவாக்குறதுக்கு, உற்பத்தி செய்வதற்கு கெமிக்கல்ஸ் உபயோகப்படுகிறது. அண்ட் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை, அது இப்போ பிரபலமாய் கொண்டிருக்கிறது. அதுக்கு கெமிக்கல்ஸ் உபயோகப்படுகிறது, பரவலாக பேசப்படுகிறது. நெக்ஸ்ட் எய்ட்ஸ், கேன்சர் ட்ரீட்மெண்ட், இப்படி பலவிதமான ரோகங்களுக்கு கெமிக்கல்ஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நெக்ஸ்ட் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் படிக்க போறது நம்ம சோலார் எனர்ஜி. எல்லாருக்கும் அறியாம், எல்லாருக்குமே இது தெரியும். சோலார் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜி நம்ம 2 வேஸ்லயாக நம்ம உபயோகப்படுகிறது, எடுக்கிறோம். சோலார் எனர்ஜி நம்ம கரண்ட் 2 வேஸ்லயாக நம்ம எடுக்கிறோம். அதாவது ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்ம டைரக்ட் ஆയിട്ട് எலக்ட்ரிசிட்டி நமக்கு கிடைக்கிறது. இரண்டாவதாக സൺലൈറ്റും ഉപയോഗപ്പെടുത്തി നമ്മ വാട്ടറിൽ നിന്ന് ഹൈഡ്രജൻ എടുത്തിട്ട് ஹைட்ரஜனை நம்ம ஃபியூவல் செல்ல ஃபெட் செய்துட்டு அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். அப்படி 2 வேஸ்ல நமக்கு எலக்ட்ரிசிட்டி சன்லைட் இருந்து கிடைக்கிறது. சேம் നമുക്ക് കെമിക്കൽസ് ഉപയോഗപ്പെടുത്തി നമുക്ക് എലക്ട്രിസിറ്റി ഫോം ചെയ്യാൻ പറ്റും. அது எப்படி முடியும்? அதாவது நியூக்ளியர் ஃபிஷன். பட் நியூக்ளியர் ஃபிஷன்ல நமக்கு வருந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் நம்ம என்விரான்மெண்ட்ல அசுத்தமாக்குறது. சோ அந்த என்விரான்மெண்ட்ல அசுத்தமாக்குறதுனால நம்மளால மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் தாவரங்களுக்கும் அது மிகவும் பாதிப்பு உண்டாக்குறது. சோ നമ്മൾ ഇനി വരും കാലത്തിൽ നമ്മ അതെയൊക്കെ മാക്സിമം ഈ സോളാർ എനർജി ഉപയോഗിച്ച് നമ്മൾ കറണ്ട് ഉപയോഗിക്കുന്നത് നല്ലത്. കാരണം എൻവിറോൺമെന്റലിൽ இப்போ அதிகமாக அசுத்தமாகிறதுனால அதிகப்படியான உயிரினங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுகிறது. சோ ചെറിയ சிறிது நடப்பதற்காக சிறிது தூரம் டிராவல் பண்றதுக்காக நடக்கலாம். அப்புறம் சைக்கிள் உபயோகிக்கலாம். அப்புறம் எலக்ட்ரிக் வாகனங்கள் உபயோகிக்கலாம். சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நைட்ரஜன் கேஸ் உபயோகிக்கலாம். ஸோ இந்த மாதிரியாக நம்ம உபயோகிக்கும் போது நமக்கு என்விரான்மெண்ட்ல பொல்யூட் ஆகுறத நமக்கு கண்ட்ரோல் செய்ய முடிகிறது. மெட்டீரியல்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இப்போ டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆனது. அதுல மெயின் ஆயிட்டு பாலிமர்ஸ், அதாவது பாலிமர்ஸ் இன்க்ளூடிங் ரப்பர், நைலான், செராமிக்ஸ் அண்ட் லிக்விட் கிறிஸ்டல்ஸ், அட்கசிவ் கோட்டிங்ஸ், ഇതൊക്കെ இப்போ டெவலப் ஆகி வந்து டெக்னாலஜி. ഇതൊക്കെ கெமிக்கல்ஸ். அண்ட் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர். ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா அதாவது பிளான்ட்ஸுக்கு நடுவோம். அதுல வந்து விவசாயிகள் பிளான்ட்ஸுக்கு நடுவாங்க இல்லையா? அப்போ அதுல வந்துட்டு இன்செக்ட்ஸ், பிராணிகள், அப்புறம் நோய்களுக்கு தாக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அதுல நம்ம தடுக்கிறதுக்காக விவசாயிகள் உபயோகிக்கிறது ஃபெர்டிலைசர்ஸ் உபயோகிச்சு அதை என்ன செய்வாங்க? தடுப்பாங்க. அந்த ஃபெர்டிலைசர்ஸ்ல என்ன இருக்கிறது? கெமிக்கல்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட் particulate nature of matter. Matter நம்ம ஃபர்ஸ்ட்ல நம்ம பார்த்தோம். What is mean by matter? Matter, anything which has mass and occupies space is called matter.
Next, laws of chemical combinations. அதாவது கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னா ரசாயன சேர்க்கைகளின் சட்டங்கள். அதாவது கெமிக்கல் காம்பினேஷன் அப்படின்னா ஆட்டம்ஸ் சேர்ந்து മോളിക്യൂൾ ஆகுது, മോളിക്യൂൾസ് காம்பவுண்ட்ஸ் ഉണ്ടാக்குது, காம்பவுண்ட்ஸ் டீகம்போஸ் ஆகும், பிரேக்கிங் ஆகும், சேரும், கூடி சேரும், அது விலகும். அப்ப இப்படி இந்த மாதிரியே நடக்கும்போதேக்கு அதை பேஸ் செய்து சில நியமங்கள் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதுல 5 நியமங்கள் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் law of conservation of mass. First law ஓட பேர் என்னது? law of conservation of mass. It states that matter can be neither created or nor destroyed. அதாவது மேட்டரை நம்ம புதிதாக உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதாவது மேட்டர், அதாவது it states first law is law of conservation of mass. First law is law of conservation of mass. It states that matter can neither be created nor destroyed. Neither be created nor destroyed. அதாவது மேட்டர் புதிதாയിട്ട് உருவாக்கவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. பட் மேட்டர் கன்வெர்ட் இன்டு another ஃபார்ம். நமக்கு புதிதாக உருவாக்க முடியாது, பட் அது நமக்கு another ஃபார்ம்ல நமக்கு என்ன செய்யலாம், அதை கன்வெர்ட் பண்ணலாம், புதியதாയിട്ട് நமக்கு உருவாக்கலாம். பட் இதனால நமக்கு அது நஷ்டம் வர போறதில்லை, இதனால நமக்கு நஷ்டம் வர போறதில்லை. சோ ஃபர்ஸ்ட் லா வந்து law of conservation of mass. It states that matter can neither be created nor destroyed. അതായത് நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், ஒரு பொருள் எடுக்கிறோம், அதோட ரியாக்ட் பண்ற ஒரு ரியாக்டன்ட் கூட எடுக்கிறோம். ரெண்டுமே வினை புரிந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, ப்ராடக்ட் கிடைக்கிறது. அப்ப நமக்கு அது நஷ்டமாகல. அதாவது ஒரு பொருளை நமக்கு புதுதாയിട്ട് நமக்கு காம்பவுண்ட் உருவாக்க முடியாது, பட் another ஃபார்ம்ல நமக்கு என்ன செய்யலாம், காம்பவுண்ட் உருவாக்கலாம். செகண்ட் லா வந்து லா ஆஃப் டெஃபினிட் ப்ரொபோசிஷன். Law of definite proportions. It states that a given compound always contains exactly the same proportion of elements by weight. அதாவது அதோட weight மூலம் ஒரு காம்பவுண்டுடைய எலமெண்ட்ஸ் அதோட காம்போசிஷன் அண்ட் ப்ரொபோசிஷன் எப்போதும் சேம் ஆக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். அதோட காம்போசிஷனும் அதோட ப்ரொபோசிஷன் எப்படி இருக்கும், சேம் ஆக இருக்கும். அதாவது it states that a given compound always contains exactly the same proportion of elements by weight. For example, பார்ப்போம். H2O water, அதாவது ஹைட்ரஜன்ல ஹைட்ரஜனோட நிறை என்னது, 2. அதோட ஆக்சிஜனோட நிறை என்னது 16. അപ്പം அதோட ரேஷியோ நம்ம താഴെ എഴുതുമ്പോഴത്തേക്ക് ഹൈഡ്രജനിലെ നേരെ നമ്മൾ 2 എഴുതുவோம், ഈസ് 2 ആൻഡ് ഈസ് 2 എഴുതണം. പിന്നെ ഓക്സിജനோட நிறை 16, அதோட நேரே நம்ம 16 எழுதுவோம். அப்ப எப்போதுமே நம்ம ரேஷியோவை நம்ம ചെറുதாக தான் ஆக்க நினைப்போம். அப்ப ചെറുதாக்கும் போது அதோட 2 കൊണ്ട് നമ്മൾ என்ன செய்ய வேண்டும், அதை வகுக்க வேண்டும், டிவைட் செய்ய வேண்டும். அப்ப வகுக்கும் போது அது 2 1ஆக மாறுகிறது, 16 8ஆக மாறுகிறது. அப்போ வாட்டர், அதாவது H2 ஓட பிக்ஸ்ட் ரேஷியோ 1:8. அப்ப நம்ம எந்த இடத்துலயும் எங்க போய் நம்ம வாட்டர் உபயோகப்படுத்தும் போதும் அந்த வாட்டரோட, அந்த தண்ணியோட ரேஷியோ எல்லா இடத்துக்கு போயாலும், ஏது கண்ட்ரியில போயாலும், ஏது ஸ்டேட்ஸ்ல போயாலும், நம்ம அதோட வாட்டரோட பிக்ஸ்ட் ரேஷியோ 1:8 ஆக காணப்படுகிறது. So once again, it states that a given compound always contains exactly the same proportion of elements by weight. And we can discuss about third law. Third law is law of multiple proposition. Law of multiple proposition is proposed by Dalton. Dalton என்கிறவர் தான் இந்த லாயை நமக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. அதாவது நம்ம 2 மாலிக்யூல் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். அந்த 2 மாலிக்யூலும் நமக்கு 2 டைப்பான காம்பவுண்ட்ஸ் தருகிறது. அதாவது H2O தருகிறது, வாட்டர் தருகிறது, H2O2, ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடு நமக்கு தருகிறது. அதாவது 2 மாலிக்யூல் நம்ம எடுக்கிறோம், ஹைட்ரஜனுமாய் அண்ட் ஆக்சிஜன். அந்த 2 ஆக்சிஜனும் இது 2 கம்பைன் செய்து நமக்கு ஹைட்ரஜன் H2O கிட்டும் கிடைக்கும், H2O2 நமக்கு ஹைட்ரஜன் பெர் ஆக்சைடும் கிடைக்கும்.
இப்ப இந்த லாவோட இது பார்க்கும்போ சில எலமெண்ட்ஸ் என்ன ஆகும்னா பல தரத்தில் கம்பைன் செய்ய முடிகிறது. அதாவது என்ன செய்யும், பல தரத்தில் கம்பைன் செய்து அது நமக்கு என்ன செய்கிறது, ஒன்றுக்கு மேற்பட்ட மூலிகூறுகள் நமக்கு என்ன செய்யும் தருகிறது. அப்ப இத அப்படி உண்டாக்குற மூலிகூலை தான் நம்ம என்ன சொல்லுறோம், லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன். லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோசிஷன். அதாவது சில எலமெண்ட்ஸ் கம்பைன் செய்யும்போதைக்கு பல தரத்திலுள்ள மாலிகூல்கள் நமக்கு கிடைக்கிறது. அப்படிப்பட்ட மாலிகூல்கள் உண்டாகும் போது ஒரு பிக்சட் எலமெண்ட் நம்ம ஒரு எலமெண்ட் நம்ம பிக்ஸ் செய்வோம். அந்த எலமெண்ட் தான் நம்ம அந்த எலமெண்டோட ஹோல் நம்பர் ரேஷியோ ஆகும். அதோட அதோட நிறை எப்படி கணக்கெடுக்கிறோம் அப்படின்னா அதோட ஹோல் நம்பர் ரேஷியோ வச்சுதான் கணக்கெடுக்கிறோம். அதாவது இங்க கொடுத்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் அண்ட் ஆக்சிஜன். இந்த கார்பனும் ஆக்சிஜனும் கம்பைன் செய்யும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். இது எப்படி கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும், கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும். Next, we are going to discuss about Dalton's atomic theory. அடுத்து நம்ம பார்க்க போறது Dalton's atomic theory. Dalton's 5 states கொடுத்திருக்க டால்டன்ஸ் அட்டாமிக் தியரியில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மேட்டர் கன்சிஸ்ட் இன் டிவைசிபிள் ஆட்டம்ஸ். அதாவது இட் இஸ் மேட் அப் ஆஃப் மைன்யூட். அதாவது மேட்டர் அப்படின்னா ஒரு சிறிய பொருள், அதாவது சிறிய பொருள் நம்மளால கண்களால பார்க்க முடியாத சிறிய பொருள். அது என்ன அது அண்ட் இன்டிவைசிபிள் பார்ட்டிகிள். அது என்ன செய்ய முடியாது, நமக்கு கட் பண்ண முடியாது. And all the atoms of given chemical element are identical in mass and in all other properties. அதாவது ஒரே ஆட்டம்ஸ் எடுத்தா அதோட ஐடென்டிக்கலும் எலிமெண்ட்ஸ் ஆர் அண்ட் ஐடென்டிக்கலா சேம். அண்ட் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் எடுக்கும்போதேக்கு அந்த மாஸ் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டாக காணப்படுகிறது. அண்ட் ஆட்டம்ஸ் ஆர் டிஸ்ட்ரக்டிபிள் அண்ட் ரீடைன் தேர் ஐடென்டிட்டி இன் கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் அவையோட ஐடென்டிட்டி நிலைநிறுத்தப்படுகிறது. Atoms are indestructible and retain their identity in chemical reaction. Chemical reactionல அவையோட ஐடென்டிட்டி நமக்கு நிலைநிறுத்தப்படுகிறது. The formation of compounds from its elements occurs through the composition of atoms of unlike elements in small whole number ratio. சிறிய முழியன் விகிதத்தில் உள்ள தனிமங்கள் அணுக்கள் கலவையின் மூலம் அதன் தனிமங்களில் இருந்து ஒரு கலவை உருவாக்கம் ஏற்படுகிறது. அதாவது ஒரு சிறிய முழுவன் விகிதத்தில் சிறிய நம்பர்ல உள்ள விகிதத்தில் உள்ள தனிமங்கள் அணுக்கள் ஒரு கலவையின் மூலம் ஒரு காம்பினேஷன் மூலம் அதன் தனிமங்களில் இருந்து ஒரு கலவை உருவாக்கம் ஏற்படுகிறது. காம்பினேஷன்ல அது ஒரு கலவை உருவாக்கம் ஏற்படுகிறது. ஹோல் நம்பர் ரேஷியோ. The formation of compound from its elements occurs through the combination of atoms of unlike elements in small whole number ratio. அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கூட பார்ப்போம்.
First point, matter consists indivisible atoms. என்ன செய்ய முடியாது, நம்மளால கட் பண்ண முடியாது. All the atoms of given chemical element are identical mass and other properties. அதாவது different chemical elements have different kinds of mass, different kinds of atoms, and in particular such atoms have different masses. அதாவது different elementல properties mass different ஆയിരിக்கும். ஒரே same elementல அதோட massம் propertiesம் same ஆக இருக்கும். Atoms are indestructible and retain their identity in their chemical reaction. அதாவது chemical reaction அவரோட ஐடென்டிட்டி என்ன செய்யப்படுகிறது, நிலைநிறுத்தப்படுகிறது. Next, the formation of compound forms its elements occurs through the combination of atoms of unlike elements in small whole number ratio. அதாவது சிறிய முழியன் விகிதத்திலுள்ள தனிமங்களின் அணுக்கள் கலவையின் மூலம் அதன் தனிமங்களில் இருந்து ஒரு கலவை உருவாக்கம் ஏற்படுகிறது. அடுத்ததாக படிக்க போறது ஆட்டம். ஆட்டம் அப்படின்னா என்ன? ஆட்டம், what is mean by atom? Atom is a small particles of the element. அதாவது ஒரு எலமெண்ட்ல உள்ள சிறிய ஒரு மூலக்கூறுல பார்ட்டிகிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Atom is a smallest particle of an element. Atom is a smallest particle of an element. அப்போ what is mean by molecule? Molecules are the smallest particle of a substance. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல வந்த ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் தான் நம்ம என்ன சொல்லுவோம், molecules. அதாவது ஆட்டம்ஸ்னா எலமெண்ட்ஸ்ல வர ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள் atoms and substanceல வருகிற smallest particle molecules. Okay, next molecules has two types. What are they? Homonuclear molecule and heteronuclear molecule. Molecules has two types, homonuclear molecule and heteronuclear molecule. What is mean by homonuclear molecule? Homonuclear molecule contain only one type of atom. அதாவது homonuclear molecule எப்படி இருக்கும்னா ஒரே ஒரு type of atom தான் காணப்படும். இப்படி இருக்கும், ஒரே ஒரு type of atom தான் காணப்படும். அதாவது ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், புரோமின் எக்ஸெட்ரா இப்படிப்பட்ட ஒரு atom உள்ளதுல நம்ம என்ன சொல்லுவோம், homonuclear molecule. And heteronuclear molecule அப்படின்னா என்ன, different type of atoms. It contain different types of atoms. நம்ம என்ன சொல்லுவோம், heteronuclear molecule. For example, carbon dioxide. Carbon dioxide பல ரெண்டு molecule வருது, கார்பன் வருது, ஆக்சிஜன் வருது. அப்போ கார்பன் ஆக்சிஜன் கம்பைன் செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கிறது, கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கிறது. அதே மாதிரி வாட்டர், ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆகி கம்பைன் ஆகி தான் நமக்கு என்ன கிடைக்கிறது, வாட்டர் கிடைக்கிறது. அந்த மாதிரி ரெண்டு மாலிகூல், டிஃப்ரெண்ட் மாலிகூல்ஸ் கம்பைன் ஆகி கிடைக்கிற ஆட்டத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹெட்ரோமாலிகுலர் நியூக்ளியர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இந்த ஹெட்ரோமாலிகுலர் நியூக்ளியர் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது. They have three types. What are they? Monoatomic molecule, diatomic molecule and polyatomic molecule. Monoatomic, diatomic and polyatomic molecule. What is mean by monoatomic molecule? அதாவது molecule ஃபார்ம் ஆகும்போது ஒரு ஆட்டம் ஆണെങ്കിൽ, அதாவது molecule ஃபார்ம் செய்யும்போது அது ஒரு ஆட்டம் ஆണെങ്കിൽ அது என்ன molecule-ஆக இருக்கும், monoatomic molecule ஆகும். அதாவது எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், ஆர்கன், மந்த வாயுக்கள், noble gases, all metals are noble gas is monoatomic molecules. அதாவது molecules ஒரு ஆட்டம் ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்லுவோம், மோனோஅட்டாமிக் மாலிகூல். எக்ஸாம்பிள் ஹீலியம், நியான், ஆர்கான் எக்ஸெட்ரா. காரணம் நம்ம ஹீலியம், இப்போ ஒரு ஆட்டம் ஹீலியம் ஆட்டம் எடுக்கும், ஹீலியம் ஆட்டம் எடுக்கும்போது நமக்கு கிடைக்கிறது என்னதாகும், கிடைக்கிறது ஹீலியம் மாலிகூல். சோ ஹீலியத்தை நம்ம எப்படி விളിக்கும், மோனோஅட்டாமிக் மாலிகூல் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. டைஅட்டாமிக் மாலிகூல், அதாவது டைஅட்டாமிக் ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது, அதாவது ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது நம்ம என்ன சொல்லுவோம், டைஅட்டாமிக் மாலிகூல் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது ஹாலஜன்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், டைஅட்டாமிக் மாலிகூல். fluorine, chlorine, iodine, bromine. அது ரெண்டு, fluorine means Cl2, bromine means Br2. அப்ப ரெண்டு ஆட்டம் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறத நம்ம என்ன சொல்லுவோம், டைஅட்டாமிக் மாலிகூல். பாலிஅட்டாமிக் மாலிகூல், அதாவது ஒன்றும் ரெண்டும் அல்ல, அதாவது அதை விட கூடுதல் எண்ணம் கூடுதலாக கிடைக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், கிடைக்கிற மாலிகூல்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், ஆனா பாலிஅட்டாமிக் மாலிகூல்ஸ். எக்ஸாம்பிள் ஓசோன், பாஸ்பரஸ்,
and sulfur. For example, ozone O3, phosphorus P4. இப்படி வரத நம்ம என்ன சொல்லுவோம்னா polyatomic molecules. Next we are going to discuss about elements. What is mean by elements? An element is a substance that cannot be separated into simpler substance by chemical means. அதாவது elements நமக்கு என்ன செய்ய ஒரு தனிமம் என்பது வேதியியல் வழிமுறைகளால் எளிமையான பொருட்களாக பிரிக்க முடியாத ஒரு பொருள். வேதியியல் என்பது அதாவது ஒரு தனிமம் என்பது எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்னது ஒரு தனிமம். அதாவது ஒரு தனிமம் என்பது வேதியியல் வழிமுறைகளால் எளிமையான பொருட்களாக பிரிக்க முடியாத ஒரு பொருள். An element is a substance that cannot be separated into simpler substance by chemical means. Element is a substance that cannot be separated into simpler substance by chemical means. 118 elements, அதாவது 118 elements நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அதுல வந்துட்டு 83 எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு, நேச்சுரல் ஆயிட்டு பூமியில இருந்து எர்த்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதர்ஸ் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, சயின்டிஸ்ட் நியூக்ளியர் ப்ராசஸ் மூலம் நியூக்ளியர் ப்ராசஸ பயன்படுத்தி அதர் எலமெண்ட்ஸ் என்ன செய்திருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இப்ப கிடைக்கிற இந்த எலமெண்ட்ஸோட நமக்கு பெயர் ஒவ்வொருத்தருக்கும் ஓரோ எலமெண்ட்ஸ் இருக்கிறோம், ஓரோ பெயர் காணப்படுகிறது. அப்ப அந்த பேர்ல இப்ப கண்டுபிடிக்கிற பேர் சிலப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் சேம் ஆக இருக்கும் அடுத்து கண்டுபிடிக்கிறது. அப்ப நமக்கு என்ன செய்ய முடியும், பேரு சிம்பிள் நம்ம பேர் எழுதும்போதேக்கு நமக்கு எல்லா இடத்துலயும் அந்த பேர் நமக்கு அப்ளை செய்ய முடியாதுல்ல. அந்த மாதிரி வரும்போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் எடுப்போம். அதாவது பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்ம எடுக்கும்போது அதே சேம் லெட்டர் தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அதாவது அலுமினியம் ஏஎல். அப்ப ஆர்சனிக் வரும்போ அதே சேம் லெட்டர் வருது. அப்ப நம்ம அடுத்த வாரம் நம்ம லெட்டர் எடுப்போம் ஏஎஸ். அப்ப பேரியம் அதே மாதிரி பேரியம் வந்து பிஏ. காரணம் பேரியம் பிஏ எடுக்க காரணம் என்ன, போரான் பி உண்டு. சோ பேரியம் பிஏ. பிஸ்மத் பிஐ, அதுபோல புரோமின் பிஆர், புளோரின் எஃப், அண்ட் கோல்டு ஏயு. காரணம் கோல்டோட லாட்டின். அப்போ கோல்டு ஏயு எடுத்திருக்க காரணம் கோல்டோட லாட்டின் நேம் இஸ் ஆரம். ஹைட்ரஜன் ஐ, அயோடின் ஐ, அயனோட லாட்டின் நேம் ஃபெரம். சோ எஃப்இ, ஆக்சிஜன் ஓ, பாஸ்பரஸ் பி, பிளாட்டினம் பிடி, பொட்டாசியത്തിന് காலியம். சோ கே, சிலிகான் எஸ்ஐ, and calcium Ca, carbon C, chlorine Cl, அப்புறம் குரோமின் Cr, cobalt Co, copper Cu. காப்பரோட லாட்டின் நேம் குப்ரம். சோ Cu. lead means plumbum, latin name is plumbum. So Pb. Magnesium Mg, manganese Mn, mercuryയുടെ latin name is hydrogerum. So Hg. Nickel is Na, nitrogen N. Silver is argentum. So Ag. Sodium means natrium. So Na. Sulfur S. And tin means stannum Sn. And tungsten is wolfram. So W. Zinc Zn.